இந்த அற்புதமான மியூசிக்கை நம்ம ஒரு தடவைனாலும் வாழ்க்கையில கடந்து வந்தோம். கண்டிப்பா. வெரி ஒன்லி ஸ்கேரி. வெரி ஸ்கேரி. அப்படின்ற 2 நோட்லயே உலகத்தையே கதிகலங்க, மியூசிக்கால கதிகலங்க வைக்குமா. ஜாஸ் மிகப்பெரிய உலகின் மிக சிறந்த வெற்றி படம், அதனுடைய மிக சிறந்த பங்களிப்பாளர் ஜான் வில்லியம்ஸோட மியூசிக். கண்டு வியக்காதவங்களே இல்ல. அந்த மியூசிக்காக தயாரிப்பு நிறுவனமும் இயக்குனரும் காத்திருந்து அவர் தான் மியூசிக் பண்ணணும், ஒரு ரீ ரெக்கார்டிங் ஒரு அத்தாரிட்டி உருவாக்கின படம் ஜாஸ். ஜான் வில்லியம்ஸ். He has been nominated for the 54th time for Oscars of century அடிச்சிட்டாரு. And he has already won 5 Oscars. Fiddler on the Roof, Jaws, Star Wars, E.T., Schindler's List. And he's 91 years old and he's actively making music. He's really phenomenal, legendary music composer. இவரோட ஸ்பெஷாலிட்டி ஜெயஸ், ஒருத்தர் ஒரு ஜானர்ல ஸ்பெஷலா இருப்பாங்க, ஒரு அட்வென்ச்சரா மியூசிக் பண்றதுல, இல்ல ஒரு அனிமேஷனுக்கு மியூசிக் பண்றதுல. இவர் ஒரு ஜானர் அப்படின்னு மியூசிக் ஜானர்னு எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டாரு. கரெக்ட். அட்வென்ச்சர், சயின்ஸ் ஃபிக்ஷன், பொலிட்டிக்கல் டிராமா, அனிமேஷன், சோஷியல் அவேர்னஸ், அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் டைப் ஆஃப் மூவி பண்றது, ஸ்பேஸ் பத்தி, சயின்ஸ் ஃபிக்ஷன் பத்தி பண்ணல, ஃபேண்டசி, அப்கோர்ஸ் ஃபேண்டசி, காமிக்கல், மியூசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜானர்லயும் உயர்ந்த தரமான மியூசிக்க அந்த துறையில இருக்க விமர்சகர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மியூசிக் பண்ணிருக்காங்கன்னா அது ஜான் வில்லியம்ஸ் தான். ரீ ரெக்கார்டிங்க்கு ஒரு கண்டிப்பான ஒரு அத்தாரிட்டி அவர். அப்புறம் என்ன சொல்றது, சூப்பர் ஹீரோ படத்துக்கு சூப்பர்மேனுக்கு அவர் தான் பண்ணிருக்காரு. Well, yeah, Superman. Yes. So I think one of the thing which is very atypical of legendary musicians is, இப்போ நம்ம ஊர்ல பார்த்தோம்னா, if somebody is making exceptional film music, அவரை கிளாசிக்கல் சர்க்கியூட்ஸ்ல அவருக்கு ரெஸ்பெக்ட் கம்மியா இருக்கும். தே கிரிட்டிக் பேசிக்லி. பட் ஜான் வில்லியம்ஸ் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆல் தி leading orchestras in the world, philharmonic orchestras, they perform his music with pride. Like Sophie Mutter, Boston Pops, LA Philharmonic Orchestra, New York Philharmonic Orchestra, they all perform John Williams music, which is a legendary. I mean, and some of the legendary musicians also collaborated with John Williams. That stands out as an exceptional characteristic of his music. இரு தரப்பினரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மியூசிக்கை கொடுக்கிறது கமர்ஷியல் மியூசிக்கும் கிளாசிக்கல் மியூசிக்கும் ரெண்டு ஈவன்லி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதற்கு காரணம் நான் நினைக்கிறது அவர் ஒரு கம்போசர் மட்டும் இல்ல, அவர் ஒரு கண்டக்டராகவும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சோ ஒரு மியூசிக் கம்போசர் டைனமிக்ஸ் ஆர்டிகுலேஷன்லாம் ஒரு ஸ்கிரிப்ட்ல எழுதலாம், ஆனா அந்த உணர்வுகளை கண்டக்டருக்கு கடத்தும் போது அவர் நினைச்சதை அடைய முடியாம போல. அவரே கண்டக்டராகவும் இருக்கிறதுனால அவர் மியூசிக்கை அவர் மிக சிறப்பாக வெளிப்படுத்த முடியுது, மியூசிஷியனுக்கு உணர்த்த முடியுது, அதை அழகா உள்வாங்கிட்டு அவங்களும் வாசிடுறாங்க. அதனாலதான் இவ்வளவு உலக புகழ்பெற்ற இசை தொகுப்புகள்லாம் நமக்கு கிடைச்சது. ஜெரி கோல்ட்ஸ்மித், ஜேம்ஸ் ஹார்னர், இந்த மாதிரி மியூசிக் கம்போசர்ஸும் அதே டைம்ல இருந்தவங்க. பட் some of them have always resorted to a studio music, like கம்ப்யூட்டர்ல மியூசிக் பண்றது, கீபோர்ட்ல மியூசிக் பண்றது அப்படின்னு. Hans Zimmer, we all know, he is pro computer music composer. அந்த மாதிரி செட்டப்ல ஜான் வில்லியம்ஸ் இஸ் லைக் a live instrument musician. ஸோ லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ஒரு ஆர்கெஸ்ட்ரால கம்போஸ் பண்ணி ஒரு ஆர்கெஸ்ட்ரால ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ தட்ஸ் வை யூ ஹியர் தி சோல் இன் இஸ் மியூசிக், பிகாஸ் யூ ஆர் லிசனிங் டு த ரியல் instruments. One of the thing I think which is standouts in his genre is creating imaginary worlds, or imaginary universe create பண்றது. That is John Williams' specialty. நீங்க சொன்ன மாதிரி சூப்பர்மேன், ஃபர்ஸ்ட் டைம் எவர் சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இமேஜின், nobody knows how Superman will show up on the screen. So அவருக்கு ஒரு தீம் மியூசிக் கிரியேட் பண்ணும்பொழுது, அப்புறம் ஸ்டார் வார்ஸ் பண்ணும்பொழுது, அப்புறம் ஹாரி பாட்டர் பண்ணும்பொழுது, you're creating a whole new universe in a time 70s, 80s, when there is not much advanced visual technology. இப்போ இன்னைக்கு DC Comics and Marvel are able to do exceptional visual graphics. அந்த காலத்துல it's not that way. So you are extremely relying on the music to take you up. So ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜார்ஜ் லூகாஸ் பத்தி நான் தனியா ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்றது, அந்த கிரியேஷன் அவங்க பண்ணிடலாம். அந்த கிரியேஷனுக்கு இசை வடிவம், அவங்க கற்பனை செய்த அந்த வடிவத்துக்கு இசை வடிவம் கொடுக்கறது அவ்வளவு சாதாரண விஷயம். ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி 2 நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர் கிடையாது.
2 கிரகங்களுக்கு இடையே நடக்கிற போகும்போது ஒரு இம்பீரியல் மார்ச் சொல்லும் போது, ஒரு அதுல இருக்க காதலை சொல்லும் போது, அது வந்து உலகளாவிய தன்மையாகவும் இருக்கணும், அது யூனிவர்ஸை கடந்து இருக்கும்போது, அந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த இமோஷனல் வந்து பிளெண்ட் ஆகும்போது, ஜார்ஜ் லூகாஸும் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்கும் கிட்டத்தட்ட 2 பேரும் 50 வருடம் தொடர்ச்சியா படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. 50 வருடங்களாவும் அவர் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு டிஸ்கஷனே போறது கிடையாது. இன்ஃபர்மேஷன், அதாவது சீன்ஸ் மட்டும் சொல்லி முடிச்ச உடனே அதற்கப்புறம் அந்த விஷயத்தை ஜான் வில்லியம்ஸே அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 பேர். 96th Oscar nominations have happened, and in the video release ஆகும்போது probably Oscar awards may be announced. So there are 5 top musicians who have been nominated. இதுல ஜான் வில்லியம்ஸும் இருக்கிறாரு, லுட்விக் கொரான்சனும் இருக்காரு, who made music for Oppenheimer. It's really John versus Ludwig என்னை பொறுத்தவரையில இந்த ஆஸ்கர் எபிசோட் இந்த கல்ச்சர் கட் வரும்போது அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். I'm a big fan of John Williams, but my heart is telling Ludwig should win this one. So, JS, what are your recommendations from John Williams? கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு தெரியாத ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம் அப்படின்னு இருக்குது. Catch Me If You Can, ஒரு அமெரிக்கால ஒரு மிக சிறந்த சீட்டர்னு சொல்லலாம். அதை பத்தி ஒரு படம் எடுக்கும்போது, ஸ்பீல்பர்க் எடுக்கும்போது, டாம் ஹாங்க்ஸ், லியோனார்டோ பாதிப்பு மிகப்பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோடைய டைட்டில் ஸ்கோர் வந்து அது முழுமையான கதை சொல்லலாம். பெரும்பாலும் ஜான் வில்லியம்ஸோட டைட்டில் ஸ்கோர் வந்து அந்த படத்துடைய மொத்த கதையும் அந்த மியூசிக்லயே நம்ம உணர முடியும். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் கேட்ச் மீ இஃப் யூ கேன் உடைய டைட்டில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஜாஸ் பிளேவர், ஒரு தேடல், காமிக்கலான ஒரு தேடல் மாதிரி இருக்கும். அந்த தேடல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டின்டன், இளம் துப்பறிவாளுடைய சாகச பயணத்தை அந்த டைட்டில் ஸ்கோர்ல சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கடைசியா மறக்க முடியாத என்னுடைய பிளேலிஸ்ட்ல முதல்ல இருக்கிற ஷிண்ட்லர் லிஸ்ட், ஒரு போருடைய வழி, பெயின், அதோடைய மிக பெரிய பாதிப்பை வந்து ஒற்றை வயலின்ல மிக சிறந்த முறையில உள்ளத்தை உருக்குற வகையில ஜான் வில்லியம்ஸால மட்டும்தான். சோ ஷிண்ட்லர் லிஸ்ட் அப்கோர்ஸ் ஆஸ்கருக்கு தகுதியான படம், அதுதான் அவர் கடைசியா வாங்க ஆஸ்கர். அருண், உங்களுடைய இது வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். Yeah, I want to say one thing. Memoirs of Geisha அப்படின்னு ஒரு epic Japanese epic movie. It's based on Japan, China war and all those stuff. It's a exceptional visual masterpiece. If அந்த படத்தை யாரை பார்க்கலனா, I really recommend watching that movie. It's an exceptional visual treat, and the music is just super elevating. அதாவது John Williams read the story and he called up his directors. He said, நீங்க யாராவது இந்த படத்தை எடுத்தீங்கன்னா, I want to do music for this அப்படின்னு சொல்லி he wanted to do music for this movie because of the landscape of the movie. And it came out super phenomenal. இதுல நிறைய legendary maestros collaborate பண்ணியிருக்காங்க ஜான் வில்லியம்ஸோட. யோயோமா played cello, Exact Perlman played violin, and Yoshizawa, he's a Japanese bamboo flute maestro. He played flute for John Williams in this movie. It's a must watch, must hear. அருண், எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு மேற்கத்திய ஒரு இசைக்கலை, ஒரு கிழக்கத்திய ஒரு ஈஸ்டர்ன் தாட்ஸோட ஒரு படத்தை ஒரு மியூசிக்கை பிளெண்ட் பண்ணி கம்போஸ் பண்றதே மிக ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் ஓட்ட மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் வந்து இங்க ஒரு ஜாப்பனீஸ் மூவிக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எந்த வித உணர்வுமே அந்த படத்துல வராது இல்லையா? பெரிய ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் மியூசிஷியன்ஸ். என்னன்னா, if you are trained in oriental music, the way you think and compose is different. And நிறைய ஓரியன்டல் கம்போசர்ஸ் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜாஸ்ல musicians came from Japan. ஸோ ஓரியன்டலாக ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கேல் எடுத்து அதுக்கு வெஸ்டர்னைஸ் பண்ணும்பொழுது யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். பட் ஜான் வில்லியம்ஸ் மாதிரி ஒரு லெஜெண்டரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிஷியன் அதை எடுத்து கிளாசிக்கல் மியூசிக்கோட லென்ஸில் ஒரு ஜாப்பனீஸ் மியூசிக்கை வந்து பார்க்கும்பொழுது they do it, right? So there are easy ways to do, right? ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். பட் அதை எந்த அளவு நம்ம வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணாமல் காம்ப்ளெக்ஸாக அப்ரோச் பண்ணி அதில் இருக்க ட்ரூ எசன்ஸை கொண்டு வரோம் அப்படின்றது வந்து
it's a அந்த lesson. மூட்ஸ் எல்லாம் வந்து ஜாப்பனீஸ் Yeah. மூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கரெக்ட் நம்ம பண்ணுவோம். அது இப்போ வந்து சாதாரண கல்யாணி விஷயம். நாயரோட நம்ம ரீசெண்டா இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் எபிசோட்ல. அவங்க சொன்னாங்க நிறைய ஸ்கிரிப்டை வந்து வாங்கி அந்த ஸ்கிரிப்டை பார்த்து அவங்க நிறைய படிச்சு கத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்து படிச்சு கத்துக்க வேண்டிய ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இஸ் மெமோய்ஸ் ஆஃப் கேஷா. If you get the script of it, the amount of learning you get out of the script, just looking at the script, is phenomenal. இந்த 5 ரெக்கமெண்டேஷன் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுவித ஜான் வில்லியம்ஸ் அனுபவத்தை கொடுப்போம் அப்படின்னு நம்புறோம். அற்புதமான ஆஸ்கர் இசையை பத்தி அடுத்த எபிசோட்ல விரிவா பேசலாம். ஜான் வில்லியம்ஸை கொண்டாடுவோம், அவருடைய மியூசிக்கை தொடர்ச்சியா கேட்போம். சொன்ன மாதிரி ஓப்பன்ஹைமரா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். John versus Ludwig. Let's stay tuned. Thanks so much for your love and support. You can also comment what type of topics or debates you want to listen in our Culture Cuts. We are more than happy to bring you the best content ever. நன்றி. Thank you all.